ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போகிறப்போ சாயில் குலேயா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு சேனலுக்கு. ஹிந்தியில் சொன்னார், அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். நிறைய பேர் கேட்டிங்க, சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அண்டு இப்போ தான் ஒரு வீடியோ போட்டோம், ரைடர்ஸ் ஏன் ஃபெயில் ஆகிறாங்க தமிழ் தலைவாசன், நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க, என்னோடய ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன். ஏன் ரைடர்ஸ் ஃபெயில் ஆகிறாங்கன்னு நீங்களும் உங்கள் ஒப்பீனியனை கொடுக்கலாம். கிரிக்கெட்டை பேசியிருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்காட்ட தோற்றதை பற்றி. அதை பிடிக்கிறவங்க அதுவுமே பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. राइट, हिंदी தான் கேட்டாங்க. फॉर एग्जांपल आप पीके लीड से टीम के साथ हो, एक्सपीरियंस कैसा रहा, अब खेलने में कैसा रहा और सीनियर है, अभी आगे क्या होने वाला है, இந்த மாதிரி சில கேள்விகள் ஹிந்தியில் கேட்டாங்க. और आप फैंस के लिए मैसेज क्या देना चाहते हो, आपकी सीज़न का क्या उम्मीद कर सकते हैं, இந்த மாதிரி தான் கேள்விகள். அதை நான் கடன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கேள்வி, பிகேஎல் 8லேருந்து நீங்கள் டீமில் இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இது வரைக்கும் இந்த டீம் கூட விளையாடுறதுன்னு கேட்டாங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, பிகேஎல் 8லேருந்து விளையாட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. கோச் அஸ்வன்குமாருக்கு கைடன்ஸில் விளையாடுறீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னாரு. வெரி குட் கோச், நான் சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு நுணுக்கமும் எனக்கு சொல்லி தருவார். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்குறோம் அப்படின்னாரு. ரைட், இந்த சீசன் உங்கள்கிட்ட நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இந்த சீசனில் நாங்கள் நல்லா விளையாடணும், ஃபைனலுக்கு போகணும், கப்பு ஜெயிக்கணும், இதுதான் நீங்கள் எங்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. ட்ரை பண்ணுறதுக்காக கோஷிஷ் கரேங்கன்னு. ஹோம் மேட்சஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. இந்த இன்டர்வியூ ஐ திங்க் 2 மேட்ச்சுக்கு அப்புறம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், சென்னையில் விளையாண்ட 2 மேட்ச்சு. அவர் சொன்னார், சோஃபார் சரியில்லை, 2 மேட்ச்சு தோத்துட்டோம், வரப்போகிற மேட்சஸ்லாம் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோன்னார். அதனால தான் சொல்கிறேன், 2 மேட்ச்சுக்கு அப்புறம் எடுத்துருப்பாங்களோ என்னமோன்னு. பட் அதுக்கப்புறம் 2 தோத்துட்டாங்க, அது ஹிஸ்ட்ரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதோட ரிவ்யூ போட்டிருக்கேன், பார்க்குறேன்னா பார்த்துருங்க. இன்னொரு கேள்வி, நீங்கள் மட்டும்தான், நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த டீமில், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் அதை மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுறீங்க, என்ன ரோல் உங்களுது, அதை சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் என்னோடய ரோலு, நான் நல்லா விளையாடுறது இல்லாமல் என்ஒய்பிக்கும் நான் சொல்லித்தரணும் நியூ யங் பிளேயருக்கு. அவங்களை கூடவே சேர்த்து அணைச்சி கேமை கொண்டு போகணுங்கும் போது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அண்ட் அது ரொம்ப நல்லாயிருக்கு, புது பசங்களுக்கு நாங்கள் யங் பிளேயருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது நல்லாயிருக்கு, அதுதான் என்னோடய ரோலு. அவங்களுக்கும் நான் கொஞ்சம் டீச்சிங் பண்ணணுன்னாரு. பர்சனல் மைல் ஸ்டோன் என்ன உங்களுதுன்னு கேட்டாங்க. என்ன இந்த சீசனுக்கு என்ன பர்சனலாக சொல்ல போகிறேன், மைல் ஸ்டோன் ஏதோ குறிக்கோள் இருக்கா, அம்பிஷன் இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நார்மலாக எல்லோரும் சொல்கிறது தான், ப்ளே வெல் ஃபார் த டீமுக்கு நல்லா விளாடணும், ப்ளே ஆஃப் கொண்டு போகணும், அதுக்கப்புறம் ஜெயிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவான எண்ணங்கள் தான் இருக்குது. லாஸ்ட் சீசன் செமிஃபைனல் தோத்துட்டோம், பட் இந்த வாட்டி ஃபைனல் விளையாடி ஃபைனல் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோடய மைல் ஸ்டோனு, பாப்பா போக போக எப்படி போகுது அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, மெசேஜ் என்ன சொல்ல போகிறேன் ஃபேன்ஸுக்கு, யூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது தமிழ் தலைவாசுக்கு, உன்னோட மெசேஜ் என்ன சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க. நார்மலாக சொல்கிறது தான், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், ரொம்ப ரொம்ப நன்றி, பிரமாதமான ஃபேன்ஸு, வெற்றியோ தோல்வியோ எங்கள் கூட எப்போதுமே இருக்காங்க, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், உங்களுக்காக இன்னும் நல்லா விளையாடுவோம், இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், கப்பு ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் ஃபேன்ஸ் அப்படின்னாரு. ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணார், தேங்க்ஸ் பண்ணார் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ இதுதான் மொத்தத்தில் சின்ன இன்டர்வியூ தான், கடகடன்னு 5-6 கேள்வி, கடகடன்னு ஒரு பதில் சொல்லிட்டாரு. இதோட ஆக்சுவல் வீடியோ பார்க்கணுன்னா யூடியூப் சேனலில் இருக்குது, கேள் நவ் டிவியில், நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம்ல. அப்டேட் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது இன்டர்வியூ எங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு தான் பரிவர்த்தனை பிறகு நன்றி. ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம மேட்ச்சு, பெங்களூர் புல்ஸு கூட பரத் அவங்க கூட மேட்ச்சு. நமக்கு அதை பற்றின ப்ரிவியூ, ஸ்டார்டிங் 7 என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக வரேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். பரிவர்த்தனை பிறகு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.